நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்ரியஸ் ஃபுட் செயின். டெட்ரியஸ் ஃபுட் செயின் அப்படிங்கிறபோது திஸ் டைப் ஆஃப் ஃபுட் செயின் பிகின்ஸ் வித் டெட் ஆர்கானிக் மேட்டர் விச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ரைட்டா? ஸோ இங்கே டெட் ஆர்கானிக் மேட்டர் தான் வந்து பார்த்தோன்னா சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அங்கே சன்லைட்டு, இங்கே டெட் ஆர்கானிக் மேட்டர். A large amount of organic matter is derived from the dead plants, animals and their excreta. ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய அந்த அந்த ஆர்கானிக் மேட்டர் அப்படிங்கிறது எங்கேருந்து டெரைவ் ஆகுது அப்படின்னா டெட் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் எக்ஸ்கிரீட்டாவோட தான். திஸ் டைப் ஆஃப் ஃபுட் செயின் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆல் எக்கோசிஸ்டம். இது வந்து எல்லா எக்கோசிஸ்டத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு காமன் ஃபுட் செயின். ரைட்டா? The transfer of energy from the dead organic matter is transferred through a series of organisms called detritus consumers, அதாவது detrivores அப்படின்னு சொல்லுவோம். Small carnivores, large carnivores with repeated eating and being eaten respectively. This is called the detritus food chain அப்படின்னு சொல்கிறோம். அதாவது the transfer of energy from the dead organic matter அங்கே போகுது இல்லையா, ஃபஸ்ட்டு ட்ரோபிக் லெவல், அதாவது ப்ரொடியூசர்ஸ்லேருந்து அடுத்து எங்கே போகும், ஃபஸ்ட் ட்ரோபிக் லெவல், செகண்ட் ட்ரோபிக் லெவல்னு போகும் இல்லையா. ஸோ அப்போ அங்கே போகையில் அந்த எனர்ஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா டெட் ஆர்கானிக் மேட்டர்லேருந்து எங்கே போகுது, டெட்ரிஸ் கன்சியூமர்ஸுக்கு போகுது. அவங்க தான் ப்ரைமரி கன்சியூமர்ஸ், டெட்ரிவர்ஸ்னு சொல்லுவோம். அவங்கள்ட்ட டெட்ரிவர்ஸை சாப்பிடக்கூடிய ஸ்மால் கார்னிவர்ஸுக்கும் அவங்கள்ட்ட வந்து பார்த்தோன்னா டாப் கார்னிவர்ஸுக்கும் போகும். ரைட்டா? தென் ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டெட்ரிஸ் ஃபுட் செயின். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாலன் லீவ்ஸ், அப்புறம் வந்து ஸ்டாம்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டெட்ரியஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இலை மக்குகள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டெட்ரிவர்ஸ், சாப்பிடக்கூடிய மண்புழு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸ்மால் கார்னிவர், ஸ்மால் பேர்ட்ஸு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹாக், டாப் கார்னிவர். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெட்ரியஸ் ஃபுட் செயினுடைய டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வெப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபுட் செயின்ஸை சேர்ந்தது ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபுட் செயின் அப்படிங்கிறது யூனிடைரெக்ஷனல், ஒரே திசையில் போயிட்டுருக்கும். ஃபுட் வெப் அப்படிங்கிறது நிறைய ஃபுட் செயின்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபுட் வெப்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுட் வெப்பனுடைய ரெப்ரசன்டேஷன். இங்கே வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூசர்ஸ், பிளான்ட்ஸ் தான் வந்து ப்ரொடியூசர்ஸ். இங்கே பிளான்ட்ஸை சாப்பிட்றது யார் இருக்கா, கிராஸ் ஹாப்பர் இருக்காங்க, ரேபிட் இருக்காங்க, அண்டு மவுஸ் இருக்காங்க. 3 பேருமே சாப்பிடுவாங்க. இந்த ரேபிட் இருக்காங்க இல்லையா, ரேபிட்டை வந்து ஹாக் சாப்பிடுவாங்க. ஆனால் வெட்டுக்கிளியை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓனானும் சாப்பிடும், லிசார்டும் சாப்பிடும், அதே மாதிரி ஹாக்கும் சாப்பிடும். அடுத்து இங்கே எலி இருக்குது அப்படின்னா மவுஸை வந்து பாம்பும் சாப்பிடும், டைரெக்டாக ஹாக்கும் சாப்பிடும் இல்லையா. ஸோ இப்போ இது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்லிங்க்டு ஃபுட் செயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது, நம்ம ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லுவோம். த இன்டர்லாக்கிங் பேட்டர்ன் ஆஃப் எ நம்பர் ஆஃப் ஃபுட் செயின் ஃபார்ம் எ வெப் லைக் அரேஞ்ச்மெண்ட் கால்டு ஃபுட் வெப். It is the basic unit of an ecosystem to maintain its stability in nature. ஸோ அப்போ இதனுடைய பேசிக், அதாவது எக்கோசிஸ்டமுடைய பேசிக் யூனிட் பார்த்தோன்னா அப்படின்னா டு மெயின்டைன் த ஸ்டெபிலிட்டி இன் நேச்சர். இயற்கையில் வந்து பார்த்தோன்னா இந்த நிலையான ஒரு ஸ்டெபிலிட்டி, நிலைப்புத்தன்மையை வச்சுருக்கிறது. விச் இஸ் ஆல்சோ கால்டு ஹோமியோஸ்டாசிஸ், சமநிலைப்படுத்துதல் அப்படின்னு பேர், ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள், இன் எ கிரேசிங் ஃபுட் செயின் ஆஃப் எ கிராஸ்லேண்ட், இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ரேபிட் எ மவுஸ் மே ஆல்சோ ஈட் ஃபுட் கிரைன்ஸ். ஸோ இங்கே ரேபிட் இல்லை அப்படின்னா ஒரு கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டத்தில் அங்கே யார் இருப்பா, எலி இருப்பாங்க. த மவுஸ் இன் டர்ன் மே பி ஈட்டன் டைரக்ட்லி பை அ ஹாக் ஆர் பை அ ஸ்னேக் அண்ட் த ஸ்னேக் மே பி டைரக்ட்லி ஈட்டன் பை த ஹாக்ஸ். ஸோ இப்போ இந்த எலிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலி வந்து எலி வந்து புல்லை சாப்பிடுது. ஆனால் இந்த எலியை யார் சாப்பிடுவாங்கன்னா பாம்பும் சாப்பிடலாம், இல்லை அப்படின்னா ஹாக், பருந்தும் சாப்பிடலாம். ரைட்டா? ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா interlinked அப்படின்னு சொல்லுவோம். Hence this interlocking pattern of food chains is the food web and the species of an ecosystem may remain balanced to each other by sort of natural check. ரைட்டா? ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணப்படுது, பை நேச்சுரல் செக் அப்படின்னா இயற்கையால் தேர்வு செய்யப்பட்டு இயற்கையினால் அது தக்க வச்சுக்கிட்டு இருக்கப்படுது. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபுட் வெப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுட் வெப் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் டு டெஸ்கிரைப் ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன் கால்டு டைரக்ட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபுட் வெப் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டட் டு டெஸ்கிரைப், எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது அப்படின்னா ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன். அங்கே ஒரு ஃபுட் வெப்பில் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத டெஸ்கிரைப் பண்ணுது. It can be used to illustrate indirect interactions among different species. It can be used to study bottom up or top down control of community structure. So இது என்ன பண்ணுது, used to study bottom up அப்படின்னா கீழே இருந்து, அதாவது producers to top carnivores and top to down, top carnivores to producers. இதனுடைய அந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சரை டெஸ்கிரைப் பண்ணுது.
It can be used to reveal different patterns of energy transfer in terrestrial and aquatic ecosystem. ஸோ இப்போ டெரஸ்ட்ரியல் அப்படிங்கிறது நிலத்தில் இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் அண்ட் அக்வாட்டிக் அப்படிங்கிறது வாட்டர் எக்கோசிஸ்டம். இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். இப்போ டெரஸ்ட்ரியல் அப்படின்னா இங்கே ப்ரொடியூசர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க, அக்வாட்டிக்கில் வேற ஒரு ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ப்ரைமரி கன்சியூமர்ஸ் எல்லாம் டெரஸ்ட்ரியல் ஒரு மாதிரியும் அக்வாட்டிக்கில் ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரை வந்து பார்த்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணுது டு ரிவீல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ். ஸோ கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ட்ரோபிக் ஸ்ட்ரக்சர் and function at successive trophic levels of an ecosystem is called ecological pyramids அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். எதுக்கு? த ட்ரோபிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் சக்ஸசிவ் ட்ரோபிக் லெவல்ஸ். அப்போ சக்ஸசிவ் ட்ரோபிக் லெவல்ஸ் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ட்ரோபிக் லெவல்ஸ், ரைட்டா? அதாவது ட்ரோபிக் லெவல் 1, ட்ரோபிக் லெவல் 2, ட்ரோபிக் லெவல் 3. அதை தான் இந்த கான்செப்ட் ஆஃப் எக்கலாஜிக்கல் பிரமிட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை சார்லஸ் எல்டன் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதனால் தே ஆர் கால்ட் அஸ் எல்டோனியன் பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை என்னன்னு சொல்கிறோம்? எல்டோனியன் பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்லணும், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் த பிரமிட்ஸ். இங்கே ஃபஸ்ட்டு ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம். அடுத்து பி வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம், அதாவது பாண்ட் எக்கோசிஸ்டம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரசைட்டிக் எக்கோசிஸ்டம், ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஒன் கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம். கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரோபிக் லெவல், அதாவது ட்ரோபிக் லெவல் 1ல் யார் இருக்காங்க அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, ரைட்டா? ஸோ ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறவங்க பிளான்ட்ஸ். இவங்க எங்கேருந்து சோர்ஸ் எனர்ஜி எடுத்துக்கிறாங்க? மேலே சன்லேருந்து எடுத்துக்கிறாங்க. அடுத்து ட்ரோபிக் லெவல் 2ல் வந்து பார்த்தோன்னா ப்ரைமரி கன்சியூமர்ஸ், ரேட்டு, கிராஸ் ஹாப்பர்ஸ், மவுஸ் இவங்களாம் இருக்காங்க. அடுத்து தேர்டு ட்ரோபிக் லெவலில் ஸ்னேக்கு, லிசார்ட்ஸ் இருக்காங்க. அடுத்து ஃபோர்த்து ட்ரோபிக் லெவலில் ஹாக் இருக்காங்க, ஈகிள் இருக்காங்க, ரைட்டா? அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்வாட்டிக்லேயும் வந்து பார்த்தோன்னா கீழே ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸு அண்டு ஜூ பிளாங்க்டன்ஸு, அதர் ஆல்கல் குரூப் இருக்காங்க, பிளான்ட்ஸ் இருக்காங்க. ப்ரைமரி கன்சியூமர்ஸு ஸ்மால் ஃபிஷ், ஸ்னைல்ஸ் இருக்காங்க. டெர்ஷரியில் வந்து தேர்டு ட்ரோபிக் லெவலில் வந்து பார்த்தோன்னா ஸ்மால் ஃபிஷ் அண்ட் இன்செக்ட்ஸ் இருக்காங்க. அடுத்து ஃபோர்த்து ட்ரோபிக் லெவலில் வந்து பார்த்தோன்னா லார்ஜ் ஃபிஷஸ் இருக்காங்க, ஓகேவா? அப்போ there are 3 types of pyramids இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா பிரமிட் ஆஃப் நம்பர், அடுத்து பிரமிட் ஆஃப் பயோமாஸ், அண்ட் தேர்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா பிரமிட் ஆஃப் எனர்ஜி. இது 3 இருக்கக்கூடிய பிரமிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா பிரமிட் ஆஃப் நம்பர். ஸோ இங்கே பிரமிட் ஆஃப் நம்பர் அப்படிங்கிறது a graphical representation of the number of organisms present at each successive trophic level in an ecosystem is called pyramids of number அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதுங்க என்ன சொல்கிறோம்? நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் present at each successive trophic level. ஒவ்வொரு ட்ரோபிக் லெவல்லையும் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நம்பர் ஆஃப் பிரமிட் அப்படின்னு சொல்லுவோம். there are 3 different shapes in pyramids: upright, spindle and inverted. நேரானது ஸ்பிண்டில், கதிரலை மாதிரி இருக்கிறது. அடுத்து மூணாவது இன்வெர்டட், தலைகளான பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. there is a gradual decrease in the number of organisms in each trophic level from producers to primary consumers and then to secondary consumers and finally to tertiary consumers. Therefore pyramids of number in grassland and pond ecosystem are always upright. ஸோ இப்போ கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டமோ பாண்ட் எக்கோசிஸ்டம் இப்போ முன்னால் பார்த்தோம் இல்லையா, இது ரெண்டுலேயும் வந்து பார்த்தோன்னா கிராஜுவல் நம்பர் ஆஃப் டெக்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்கனிசம் என்ன ஆகுது? டெக்ரீஸ் ஆகுது, குறைஞ்சிட்டே வரும். கீழே ப்ரொடியூசர்ஸ் நிறையா இருப்பாங்க, ப்ரைமரி கன்சியூமர்ஸ் கம்மி, செகண்டரி கன்சியூமர்ஸ் அதை விட கம்மி, டெர்ஷரி கன்சியூமர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ அதனால் இவங்க வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா அப்ரைட்டாக இருக்காங்க, நேராக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். அதே ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா the pyramid of number and somewhat different in shape. It is because of the base T1, அதாவது ட்ரோபிக் லெவல் 1. the pyramid occupies large sized trees. ப்ரொடியூசர் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய மரங்களாக இருப்பாங்க, which are lesser in number. பெரிய மரங்கள் ஃபாரஸ்ட்டில் எப்படி இருப்பாங்க? குறைவான அளவில் தான் இருப்பாங்க, அதனால் கம்மியாக இருக்காங்க. அண்ட் T2 யார்? பிரைமரி கன்சியூமர்ஸ், ஹெர்பிவோர்ஸ், ஃப்ரூட் ஈட்டிங்கு, பேர்ட்ஸு, எலிஃபண்ட், டியர் இவங்கெல்லாம் ஆக்குப்பைங்க செகண்ட் ட்ரோபிக் லெவல் ஆர் மோர் இன் நம்பர் தன் த ப்ரொடியூசர்ஸ். ஸோ இப்போ இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? ஃபாரஸ்ட்டில் பெரிய மரங்களை காட்டிலும் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. கீழே குறைவாகவும் மேலே அதிகமாகவும் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபைனல் ட்ரோபிக் லெவல் T4 வந்து பார்த்தோன்னா டெர்ஷரி கன்சியூமர்ஸ் ஆர் லெசர் இன் த நம்பர் ஆஃப் தென் செகண்டரி கன்சியூமர். செகண்டரி கன்சியூமரோட இவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்போ திருப்பி அங்கே என்ன ஆயிடுறாங்க? கொஞ்சம் குறைஞ்சிடுறாங்க. அப்போ தேர்ஃபோர் த பிரமிட் ஆஃப் நம்பர் இன் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் லுக்ஸில் ஸ்பிண்டில் ஷேப்டு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கதிரலை மாதிரி காணப்படுறது. அப்போ மாறி மாறி இருக்குது, கீழே கம்மி
மேலே அதிகம், அதுக்கு அடுத்தது கம்மி, அப்படி போகிறதுனால ஸ்பிண்டில் ஷேப்டு. அடுத்தது பிரமிட் ஆஃப் நம்பர் அண்ட் பேரசைட்டிக் இக்கோசிஸ்டம் ஆல்வேஸ் இன்வெர்டட். இங்கே வந்து பார்த்தோன்னா தலைகளாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் இட் ஸ்டார்ட் வித் த சிங்கிள் ட்ரீ, ஒரே ஒரு மரத்துலேருந்து உருவாகக்கூடியது. மரத்துலேருந்து பார்த்தோன்னா அதில் பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா டாப்பாக யார் இருப்பா, பேரசைட்டிக்கினுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும் இல்லையா. therefore there is gradual increase in the number of organisms in successive trophic levels from producers to tertiary consumers. அதனால் வந்து பார்த்தோன்னா இது இன்வெர்டட் டைப்பாக இருக்கும். ஸோ இப்போ மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம், ரெண்டாவது வந்து பாண்ட் எக்கோசிஸ்டம். இதில் வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூசர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. மேலே ஒவ்வொரு ட்ரோபிக் லெவலில் என்னவாங்க, நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ அப்போ அதனால் இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா அப்ரைட் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது இது ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம். இந்த சி வந்து ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம். ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் எப்படி இருக்கும், ஸ்பிண்டில் ஷேப்டு, அதாவது கீழே ப்ரொடியூசர்ஸ் வந்து கம்மியாகவும் ப்ரைமரி கன்சியூமர்ஸ் அதை விட அதிகமாக இருக்காங்க. டெர்ஷரி கன்சியூமர்ஸும் தேர்டு, அதாவது செகண்டரி கன்சியூமர்ஸும் டெர்ஷரி கன்சியூமர்ஸும் குறைந்த அளவு டெக்ரீஸ் ஆகிறதுனால இது ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்குது. அடுத்து நாலாவதாக இருக்கிறது பேரசைட்டிக்கில் ட்ரோபிக் லெவல் 1ல் யார் இருக்கா, ப்ரொடியூசர்ஸ். அவங்க ஒரே ஒரு மரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆவாங்க. அடுத்து மரத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள், அதுவங்க செகண்டரி கன்சியூமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கடுத்தது இன்செக்ட், அதுக்கு அதிகமாக இருக்காங்க. இன்செக்ட்டுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரசைட்ஸ், இவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அதனால் இந்த இது வந்து பார்த்தோன்னா எப்போயுமே எப்படி இருக்கும், இன்வெர்டட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரமிட் வந்து இன்வெர்டட் பிரமிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரமிட் ஆஃப் பயோமாஸ், உயிரி திரள் அப்படின்னு சொல்லுவோம். A graphical representation of the amount of organic material present at each successive trophic level in an ecosystem is called pyramid of biomass அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒவ்வொரு ட்ரோபிக் லெவல்லையும் ஆர்கானிக் மெட்டீரியலினுடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, அதை தான் பயோமாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய அளவை வச்சு இங்கே நம்ம பிரமிட்ஸ் போகிறோம். அப்போ இன் கிராஸ்லேண்ட் அண்டு ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் தேர் இஸ் அ கிராஜுவல் டெக்ரீஸ் இன் பயோமாஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அட் சக்சசிவ் ட்ரோபிக் லெவல்ஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் டு டாப் கார்னிவர்ஸ். Therefore these two ecosystems show pyramids of upright pyramids of biomass. பயோமாஸை பொறுத்த வரைக்கும் கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டமும் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டமும் அப்ரைட்டாக இருக்குது, அதாவது கிராஜுவல் டெக்ரீஸ் இன் மாஸ், ரைட்டாக பயோமாஸ் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தோம் அப்படின்னா upright. However, in pond ecosystem, the bottom of the pyramid is occupied by the producers, which comprise very small organisms possessing at the least biomass, and so the value gradually increases towards the tip of the pyramid. Therefore, the pyramid biomass is always inverted in shape. இங்கே பாண்ட் ecosystem வந்து பார்த்தோன்னா அப்படியே தலைகளாக இருக்குது, இன்வெர்டட் ஷேப்பில் இருக்குது. பிகாஸ் ஆஃப் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஆர்கானிக் மேட்டர் வந்து பார்த்தோம்னா பாட்டத்தில் அதை அதிகமாக இருக்கும், மேலே போக குறையும். அதனால் வந்து பார்த்தோன்னா இது வந்து என்ன ஆகுது, இன்வெர்ட்டடாக இருக்குது, ரைட்டா. அடுத்து பிரமிட் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எனர்ஜி ஃப்ளோ பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த பிரமிடு ஏ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ அட் ஈச் சக்ஸசிவ் ட்ரோபிக் லெவல் இன் எக்கோசிஸ்டம் இஸ் கால்டு பிரமிட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரமிட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா எனர்ஜி ஃப்ளோவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது. அப்போ எனர்ஜி ஃப்ளோ எப்படி ரெப்ரசென்ட் ஆகும், நம்ம 10% ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு ட்ரோபிக் லெவல்லையும் அந்த எனர்ஜி எவ்வளோ தான் சேவ் பண்ணப்படும், 10% தான் சேவ் பண்ணப்படும். அப்போ மற்றது எல்லாமே 90% என்னாகும், ஹீட்டாக டெசிபிட்டட் ஆகும், அதாவது லாஸ் ஆகும், வெப்ப இழப்புன்னு சொல்கிறோம், ரைட்டா. ஸோ அப்போ மேலே போக போக என்னாகும், ட்ரோபிக் லெவலில் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா the bottom of the pyramid of energy is occupied by the producers. There is a gradual decrease in energy transfer at successive trophic levels from producers to the upper levels. Therefore the pyramid of energy is always upright. அப்போ எனர்ஜி பிரமிட், எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிற பிரமிட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது எப்பயுமே எப்படி தான் இருக்கும், ஒன்லி அப்ரைட் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து ஸ்பிண்டிலோ அல்லது இன்வெர்ட்டடோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீகம்போஸ் ஆகிறதுங்கிறது மக்கி போகிறது இல்லையா. ஸோ டீகம்போசிஷன் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் த டெட்ரியஸ், அதாவது டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் தர் எக்ஸ்க்ரீட்டா ஆர் பிரேக் டவுன் இன்டு எ சிம்பிள் ஆர்கானிக் மேட்டர் பை த டீகம்போசர்ஸ். ஸோ இவங்கள தான் என்னென்னு நம்ம சொல்கிறோம், டீகம்போசர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் அன் எசென்ஷியல் ப்ராசஸ் ஃபார் ரீசைக்ளிங் அண்ட் பேலன்சிங் த நியூட்ரியன்ட் பூல் இன் அன் எக்கோசிஸ்டம். இங்கே வந்து பார்த்தோன்னா இட் இஸ் அன் எசென்ஷியல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏதனால் ஃபார் ரீசைக்ளிங் அண்ட் பேலன்சிங் த நியூட்ரியன்ட் பூல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரீசைக்ளிங் அண்ட் பேலன்சிங் அப்படின்னா என்ன மீனிங்கு,
அங்கே ஆர்கானிக் மேட்டர், அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த மினரல்ஸ்லாம் சிம்பிள் ஆர்கானிக் மேட்டருக்கெல்லாம் பிரேக் டவுன் ஆகுறது. ஸோ அது வந்து என்ன ஆகணும், ரீசைக்கிள் ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பேலன்ஸ்ட் ஆகணும். ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீகம்போசிஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். நேச்சர் ஆஃப் டீகம்போசிஷனுடைய நேச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, the process of decomposition varies based on the nature of the organic compounds. That is, some of the compounds like carbohydrate, fat and protein are decomposed rapidly than the cellulose, lignin, chitin, hair and bone. ஸோ இப்போ நம்ம கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ப்ரோட்டீன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக டீகம்போஸ் ஆவாங்க. ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லுலோஸு, லிக்னின், கைட்டின் இதை காட்டிலும் ஹேரு, போன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் டீகம்போஸ் ஆவாங்க. அப்போ டீகம்போசிங் ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், மிக மிக குறைவாக இருக்கும். ரைட்டா, இதுதான் டீகம்போசிஷனுடைய நேச்சர். அடுத்து வந்து பார்த்தோன்னா மெக்கானிசம் ஆஃப் டீகம்போசிஷன். மெக்கானிசம் ஆஃப் டீகம்போசிஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, டீகம்போசிஷன் இஸ் a stepwise process of degradation mediated by enzymatic reactions. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா டீகம்போசிஷன் அப்படிங்கிறது எடுத்தோடனே நடக்கிற விஷயம் இல்லை. இட் இஸ் a stepwise ப்ராசஸாக தான் இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தோன்னா இட்ஸ் மீடியேட்டட் பை enzymatic reactions. ஸோ அப்போ அதில் மீடியேட்டராக யார் இருப்பாங்க அப்படின்னா, சம் ஆஃப் த என்சைம்ஸ் செக்ரேட்டட் பை த detritivores, யார், ஃபஞ்சை, பாக்டீரியா அண்ட் அதர் ஆர்கானிசம்ஸ். Detritivores act as the raw material for decomposition. It occurs in the following steps. இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது துண்டாக உடையிறது. இந்த பிரேக்கிங் டவுன் ஆஃப் detritivores into smaller particles by detritivores like bacteria, fungi and earthworm is known as fragmentation. ஸோ அப்போ அந்த டெட்ரியஸ் அப்படிங்கிறது அந்த இலை மக்கு, அதாவது பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட்டை தான் என்னென்னு சொல்கிறோம், டெட்ரியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக் டவுன் ஆகணும். யார் மூலமாக, பாக்டீரியா, ஃபஞ்சை அண்டு எர்த்வார்ம்ஸ் மூலமாக. This detritivores secrete certain substances to enhance the fragmentation process and increase the surface area of detritivous particles. ஸோ இப்போ இந்த detritivores என்ன பண்ணுறாங்க அப்படின்னா secrete some certain substances, எது என்சைம்ஸ்லாம் செக்ரேட் பண்ணுறாங்க டு என்ஹான்ஸ் த ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ். அப்போ அந்த ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுறோம், அதிகப்படுத்துறதுக்காக. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டெட்ரியஸ் பார்ட்டிகல்ஸ்னுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை இது அதிகப்படுத்தக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டபாலிசம். இப்போ மெட்டபாலிசத்தில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அனபாலிசம், இன்னொன்று கேட்டபாலிசம். இப்போ அனபாலிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா growth ஃபேக்டர்ஸ். கேட்டபாலிசம் அப்படிங்கிறது பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ். அப்போ இங்கே கேட்டபாலிசம் தான் நடக்குது இல்லையா. த டீகம்போசஸ் ப்ரொடியூசஸ் சம் எக்ஸ்ட்ரா செல்லுலர் என்சைம்ஸ் இன் த சரௌண்டிங்ஸ் டு பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் இன்ட்டு அண்டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன்ட்டு சிம்பிளர் ஒன்ஸ். திஸ் இஸ் கால்டு கேட்டபாலிசம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, டீகம்போசஸ் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா செல்லுலர் என்சைம்ஸை, அதாவது செல்லுக்கு வெளியே என்சைம்ஸை செக்ரேட் பண்ணுறது மூலமாக அங்கே என்ன நடக்குது, காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே சிம்பிளர் ஃபார்ம்ஸாக மாறும். அதுதான் என்னென்னு சொல்கிறோம், கேட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா லீச்சிங் ஆர் எலிவியேஷன். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ டீகம்போஸ் ஆனிச்சு இல்லையா, இப்போ டீகம்போஸ் ஆனால் இந்த எல்லாமே சிம்பிளர் ஃபார்ம்ஸாக மாறிடுச்சு. இந்த சிம்பிளர் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னவா மாறி இருக்கும், தண்ணியில் கரையக்கூடியதாக மாறி இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இங்கே the movement of decomposed water soluble organic and inorganic compounds from the surface to the lower layer of soil or the carrying away of the same by water is called leaching or elevation அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது, த மூமெண்ட் ஆஃப் டீகம்போஸ்டு, அதாவது அங்கே டீகம்போஸ் ஆனால் அந்த ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சிம்பிளர் ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா, அது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் சொலிபிளாக இருக்கும். அப்போ வாட்டர் சொலிபிளாகி மேல் டாப் லேயரில் இருக்கும். அப்போ மழை பெய்யும் போதோ அல்லது தண்ணி பாய்ச்சும் போதோ, தண்ணீர் அந்த இடத்துக்கு வரும்போதோ அது என்ன ஆகும், மேலே டாப்பில் இருந்து லோயர் கீழே வந்து நகர்ந்து போகும். அதுக்கு பேர் தான் என்னது, லீச்சிங் இல்லைன்னா எலிவியேஷன், வடிதல் அப்படின்னு சொல்கிறோம். தென் வந்து பார்த்தோன்னா ஹியூமிஃபிகேஷன். இட் இஸ் எ ப்ராசஸ் பை விச் சிம்பிளிஃபைட் டெட்ரியஸ் இஸ் சேஞ்ச்டு இன்டு டார்க் கலர்டு எமார்ஃபஸ் சப்ஸ்டன்ஸ் கால்டு ஹியூமஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே டெட்ரியஸ் அந்த மக்குன பொருள் இருக்கு இல்லையா, அது வந்து என்னவா மாறுது, சேஞ்ச்டு இன்டு டார்க் கலர்டு எமார்ஃபஸ் சப்ஸ்டன்ஸ். அப்படியே கருப்பாக என்ன மாறிடும், கருப்பாக ஒரு இது இல்லாமல், ஸ்ட்ரக்சர் இல்லாமல் சாஃப்டனாக மாறிடும். ஸோ அப்படி மாறுறதுக்கு பேர் தான் ஹியூமஸ் அப்படின்னு பேர், இலைமக்கு. ரைட்டா. ஸோ இட் இஸ் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு மைக்ரோபியல் ஆக்ஷன், தேர்ஃபோர் டீகம்போசிஷன் இஸ் வெரி ஸ்லோ. ஸோ இப்போ இந்த ஹியூமஸ் வந்து பார்த்தோன்னா மைக்ரோபியல் ஆக்ஷன்ஸ் ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது. அதில் அவ்வளோ சீக்கிரத்தில் மைக்ரோபியல் க்ரோத் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா டீகம்போசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்திருக்கும். இட் இஸ் த ரிசர்வயர் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நியூட்ரியன்ஸினுடைய தேக்கம் இங்கே தான் இருக்கும். ரைட்டா.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினரலைசேஷன். சம் மைக்ரோப்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த ரிலீஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த ஹியூமஸ் ஆஃப் த சாயில். சச் ப்ராசஸ் இஸ் கால்டு மினரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சில மைக்ரோப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸை ஹியூமஸில் கலப்பாங்க. ஹியூமஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மினரல்ஸாக தனியாக பிரித்து எடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது, மினரலைசேஷன் அப்படின்னு பேர். இந்த டீகம்போசிஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் லைக் டெம்பரேச்சர், சாயில் மாய்ஸ்சர், சாயில் pH, ஆக்சிஜன் அண்ட் ஆல்சோ த கெமிக்கல் குவாலிட்டி ஆஃப் டெட்ரியஸ். ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீகம்போசிஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள், அதாவது நியூட்ரியன் சைக்கிள். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன்ஸ் பிட்வீன் த ஆர்கனிசம்ஸ் அண்ட் தர் என்விரான்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த எசென்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம். அதாவது நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனிசத்துலேருந்து என்விரான்மெண்ட்டுக்கும், என்விரான்மெண்ட்லேருந்து ஆர்கனிசத்துக்கும் மாறக்கூடிய அந்த சைக்கிளிங் தான் என்னென்னு சொல்கிறோம், பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னு சொல்கிறோம். ஆல் ஆர்கனிசம்ஸ் ரெக்வயர் நியூட்ரியன்ஸ் ஃபார் த growth, development, maintenance and reproduction. Circulation of nutrients within the ecosystem or biosphere is known as biogeochemical cycle சொல்கிறோம், and also called as cycling of materials. இதில் வந்து பார்த்தோன்னா there are two types இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா gaseous cycle, இன்னொன்று sedimentary cycle. இப்போ gaseous cycle அப்படின்றது it includes atmospheric oxygen, carbon and nitrogen. இங்கே sedimentary cycle வந்து பார்த்தோன்னா phosphorus, sulfur and calcium which are present as sediments of the earth. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா ரெண்டு சைக்கிள்ஸ். இல்லை ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கார்பன் சைக்கிள். த சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன் பிட்வீன் த ஆர்கனிசம்ஸ் அண்ட் என்வரான்மெண்ட் இஸ் நோன் அஸ் த கார்பன் சைக்கிள். அப்போ சர்க்குலேஷன் ஆஃப் கார்பன் எப்படி ஒரு ஆர்கனிசத்துலேருந்து என்வரான்மெண்ட்டுக்கும், என்வரான்மெண்ட்லேருந்து ஆர்கனிசத்துக்கும் வருது அப்படிங்கிறது தான் கார்பன் சைக்கிள். கார்பன் இஸ் அன் இன்எவிட்டபிள் பார்ட் ஆஃப் ஆல் biomolecules and is substantially impacted by the change in global climate. ஸோ கார்பன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தவிர்க்க முடியாத பொருள், இன்னோவேட்டபிள் பார்ட். ஏன் அப்படின்னா இட் இஸ் சப்ஸ்குவெண்ட்லி இம்பேக்டட் பை த சேஞ்ச் இன் குளோபல் கிளைமேட். குளோபல் கிளைமேட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக இந்த கார்பன் இருக்குது. சைக்கிளிங் ஆஃப் கார்பன் பிட்வீன் ஆர்கனிசம்ஸ் அண்ட் அட்மாஸ்பியர் இஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் டூ ரெசிப்ரோக்கல் ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்டு ரெஸ்பிரேஷன். இது வந்து பார்த்தோன்னா ரெண்டு ரெசிப்ரோக்கல் ப்ராசஸ். ரெசிப்ரோக்கல் அப்படின்னா தலைகளாகவும் நடக்கக்கூடியது. அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். ஸோ அதனால தான் இதை ரெசிப்ரோக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். The releasing of carbon in the atmosphere increases due to the burning of fossil fuels, deforestation, forest fire, volcanic eruption and decomposition of dead organic matters. அப்போ இங்கே இந்த ரிலீஸிங் ஆஃப் கார்பன் வந்து எப்படி அட்மாஸ்பியருக்கு போகுது அப்படின்னா பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ், அதாவது பெட்ரோலியம், கோல், டீசல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை எரிக்கிறது மூலமாக கார்பன் அட்மாஸ்பியருக்கு போகும். டீஃபாரஸ்டேஷன், காடுகள் அழிக்கிறது மூலமாக கார்பனுடைய அளவு அதிகரிக்கும். ஸோ இப்போ காடுகள் அழிக்கிறது மூலம் கார்பன் வந்து வெளியேறதில்லை, ஆனால் கார்பனுடைய அளவு அதிகரிக்கும். ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டுத்தீயில் ஏற்படக்கூடிய ஸ்மோக் மூலமாக கார்பன் அதிகமாக போகும். வால்கனிக் எரப்ஷன் அண்டு டீகம்போசிஷன் ஆஃப் டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸ். த டீட்டெயில்ஸ் ஆஃப் கார்பன் சைக்கிள் அப்படிங்கிறது கீழே இங்கே கொடுத்துருக்காங்க, என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பன் சைக்கிள் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பிக்சர். இங்கே கார்பன் அப்படிங்கிறது எங்கேருந்துலாம் வருது, ஃபாசில் ஃபியூல்ஸ்லேருந்து வருது. அடுத்து வந்து பார்த்தோன்னா அனிமல்ஸுடைய ரெஸ்பிரேஷன்லேருந்து வருது, பிளான்ட்ஸுடைய ரெஸ்பிரேஷன்லேருந்து வருது, கம்பஷன் ஆஃப் ஃபேக்ட்ரி ஸ்மோக்ஸ்லேருந்து வருது, ஃபாசில் ஃபியூல்ஸ்லேருந்து வருது, ஃபாரஸ்ட் ஃபயரு, வால்கனிக் எரப்ஷனு, டிஃப்யூஷன்ஸ் மூலமாகவும் இங்கேருந்து வருது இல்லையா, டீகம்போசிஷன். ஸோ இப்போ இத்தனை விஷயங்கள் வந்து கார்பன் வெளியில் வருது. அதே வந்து பார்த்தோன்னா அட்மாஸ்பியர்லேருந்து கார்பன் எப்படி ஆர்கானிசத்துக்கு வருது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக வருது. அடுத்து பரவுதல், இதே டிஃப்யூஷன் மூலமாகவும் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீகம்போசிஷன் மூலமாகவும் எங்கே வரும், கீழே வரும். ரெஸ்பிரேஷன் மூலமாகவும் கீழே வரும், ரைட்டா. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா த சைக்கிளிங் பிட்வீன் த ஆர்கனிசம்ஸ் அண்ட் த என்விரான்மெண்ட்ஸ். ஓகேவா, கார்பன் சைக்கிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்பரஸ் சைக்கிள் அப்படிங்கிறது sedimentary process, sedimentary cycle அப்படின்னு சொல்லுவோம். It is a type of sedimentary cycle. Already we know that the phosphorus is found in the biomolecules like DNA, RNA, ATP, NADP and phospholipid molecules of living organisms. ஸோ இப்போ லிவிங் ஆர்கனிசமுடைய செல் வால், பிளாஸ்மா மெம்பரேனு, அடுத்து வந்து பார்த்தோன்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஏடிபி, என்ஏடிபி எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடியவங்க இந்த பாஸ்பரஸ் தான், ரைட்டா. இப்போ டிஎன்ஏ எடுத்தோம்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ உடைய ஸ்ட்ராண்ட்ஸில் பாஸ்பேட் இருப்பாங்க.
அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட், இங்கேயும் வந்து பாஸ்பேட் மாலிகுல்ஸ் இருக்காங்க. என்ஏடிபி நிக்கோட்டினமைடு அடினோசின் டைபாஸ்பேட், ஸோ இப்போ இங்கேயும் பாஸ்பேட் இருக்காங்க. செல் வால் அண்டு செல் மெம்பரைன்ஸில் வந்து பார்த்தோன்னா பாஸ்போலிப்பிட் லேயராக இருப்பாங்க, ரைட்டா. ஸோ பாஸ்பரஸ் வந்து பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க. Phosphorus is not abundant in the biosphere, whereas the bulk quantity of phosphorus is present in rock deposits, marine sediments and guano. ஸோ இப்போ இந்த 3 இடங்களில் தான் வந்து பார்த்தோன்னா பாஸ்பரஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆனால் பயோஸ்பியரில் பாஸ்பரஸ் அவ்வளோவா நமக்கு கிடைக்க மாட்டாங்க, ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பரஸ் சைக்கிள் இருக்கக்கூடிய இடம். அதாவது பாஸ்பரஸ் சைக்கிள் எப்படி வருது அப்படிங்கிறது தான். செடிமெண்ட்ஸில் வந்து பாஸ்பரஸ் நிறைய இருக்காங்க. ஃபெர்டிலைசர்ஸு, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெதரிங் ப்ராசஸ்ஸு, குவானோஸ் சொல்கிறோம்லே அது, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அர்பன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அதுலேருந்தும் பாஸ்பரஸ் நிறைய செடிமெண்ட் ஆகுறாங்க. டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸ்லேருந்து வர்றாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பாஸ்பரஸ் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் திஸ் டெபாசிட்ஸ் பை வெதரிங் ப்ராசஸ். வெதரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிறது, அதாவது படிகிறதுன்னு அர்த்தம், ரைட்டா. அதாவது சம் என்சைம்ஸ் மூலமாக என்னாகும் அப்படின்னா அந்த ராக் டெபாசிட்லேருந்து பாஸ்பரஸ் என்னாகும் கொஞ்சம் கொஞ்சமாக துகள்களாக வெளியேறும். அதை தான் வந்து பார்த்தோன்னா வெதரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்டர் தட் இட் சர்க்குலேட்ஸ் இன் லித்தோஸ்பியர் ஆஸ் வெல் அஸ் ஹைட்ரோஸ்பியர். லித்தோஸ்பியர்னால் பாறைகள்ட்டையும் அண்டு ஹைட்ரோஸ்பியர் நீர்நிலைகள்லேயும் வரக்கூடியது. த ப்ரொடியூசர்ஸ் அப்சர்வ் பாஸ்பரஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பாஸ்பேட் அயன்ஸ். ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்சர்வ் பாஸ்பரஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பாஸ்பேட் அயன்ஸ். ஸோ தண்ணியில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் அயன்ஸ் மூலமாக தான் என்ன நடக்கும், இந்த பாஸ்பரஸ் வந்து பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்கும். அண்ட் தென் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு ஈச் ட்ரோபிக் லெவல் ஆஃப் ஃபுட் செயின் த்ரோ ஃபுட். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாஸ்பேட் அயனாக எடுத்து அடுத்தடுத்த ட்ரோபிக் லெவலுக்கு இது என்னாகும், ஃபுட் செயின் மூலமாக அடுத்தடுத்த ட்ரோபிக் லெவல் கொண்டு போகப்படும். Again, death of the organisms and degradation by the action of decomposers. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா death of organisms and degradation by the action of decomposers மூலமாகவும் பாஸ்பரஸ் என்னாகும் released back into the lithosphere and hydrosphere to maintain phosphorus cycle. டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். இப்போ டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம்னு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா எக்கோசிஸ்டத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று நேச்சுரல் எக்கோசிஸ்டம், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன்மேட் எக்கோசிஸ்டம் பிரிக்கலாம். இப்போ நேச்சுரல் வந்து பார்த்தோன்னா வித்தவுட் ஹியூமன் இன்டர்ஃபியர்ஸ் இங்கே இருக்காது. இங்கே வந்து பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியலி மெயின்டைன் பை மேன். ஸோ இப்போ ரைஸ் பிளான்ட்டு, ரைஸ் ஃபீல்டு, மைஸ் ஃபீல்டு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நேச்சுரல் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக்னு ரெண்டாக பிரிக்கிறோம். டெரஸ்ட்ரியல் வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்ட், டெசர்ட்டு. அக்வாட்டிக்கில் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் வாட்டர். இந்த அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டம், மெரைன் வாட்டர் எக்கோசிஸ்டம் ரெண்டாக பிரிக்கிறோம். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து பார்த்தோன்னா லோட்டிக், அதாவது ரன்னிங் வாட்டர். அடுத்து லென்டிக், ஸ்டாண்டிங் வாட்டர், பாண்டு, லேக் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா லென்டிக், லோட்டிக் அண்டு லென்திக் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா there are many types of ecosystem charted above. only the pond ecosystem detailed above. இங்கே பாண்ட் எக்கோசிஸ்டம் தான் என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்ட் எக்கோசிஸ்டம். இப்போ இட் இஸ் a classical example for natural, aquatic, freshwater, lentic type of ecosystem அப்படின்னு சொல்லுவோம். இது நேச்சுரலு, அடுத்து அக்வாட்டிக் வாட்டர் எக்கோசிஸ்டம், அடுத்து அது வாட்டர் எக்கோசிஸ்டம்லேயும் ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டம். ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் யார், லென்டிக், அதாவது ஸ்டாண்டிங் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தண்ணி என்னக்கல ஓடுறதில்ல, தேங்கி நிற்கக்கூடிய தண்ணி. It helps us to understand the structure and function of an ecosystem. When rainwater gathers in a shallow area, ஒரு குழியில் தண்ணி சேரும்போது, மழை தண்ணி சேரும்போது gradually over a period of time, கொஞ்ச காலத்தில் different kinds of organisms become part of this ecosystem. அதில் நிறைய உயிரினங்கள் வந்து சேரும், மைக்ரோப்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே. This pond ecosystem is a self-sustaining and self-regulatory freshwater ecosystem. இது தன்னைத்தானே புதுப்பிச்சிக்கக்கூடிய அல்லது தன்னையே ஒழுங்குபடுத்திக்கக்கூடிய ஒரு வாட்டர் எக்கோசிஸ்டம் which shows a complex interaction between the abiotic and biotic components இருக்காங்க, ரைட்டா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் abiotic components. The pond ecosystem consists of dissolved inorganic, யார் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், கால்சியம், நைட்ரஜன், பாஸ்பேட் இவங்களும், அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் such as amino acids and humic acid formed from the dead organic matters வந்தும் கிடைக்கும். The function of pond ecosystem is regulated by few factors like the amount of light, temperature, pH value of water and other climatic conditions. இங்கே வந்து பார்த்தோன்னா the function of pond ecosystem எப்படி நடக்குது அப்படின்னா ரெகுலேட்டட் பை ஃபியூ ஃபேக்டர்ஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் லைட்டு, டெம்பரேச்சரு, பிஹெச் வேல்யூ ஆஃப் வாட்டரு அண்ட் அதர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாண்ட் எக்கோசிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதில் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த கான்ஸ்டியூட் த ப்ரொடியூசர்ஸ், வெரைட்டி ஆஃப் கன்சியூமர்ஸ் அண்டு டீகம்போசர்ஸ். இவங்க 3 பேர் சேர்ந்தது தான் வந்து பார்த்தோன்னா பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்.
ப்ரொடியூசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எ வெரைட்டி ஆஃப் phytoplanktons லைக் ஆசிலேட்டோரியா, அனபினா, கிளாமிடோமோனாஸ், பாண்டரினா, யூடோரினா அண்டு வால்வாக்ஸ் அண்டு டயட்டம்ஸ் இவங்கெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ், அதாவது தண்ணியில் மிதந்து வாழக்கூடிய ஒரு செல் உயிரிகள், சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆல்கே, பாசிகள்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க. அடுத்து filamentous algae such as Eulothrixis, Pyrogera, Cladophora and Eudogonium இவங்க வந்து பார்த்தோன்னா இலைகள் மாதிரி இருக்கக்கூடிய ஆல்கேஸு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸு, தண்ணியில் மிதந்து வாழக்கூடிய தாவரங்கள், அசோலா, சால்வியா, பிஸ்டியா, உல்ஃபியா அண்டு ஐகார்னியா, டெரிடோஃபைட்டிக் அண்டு இது ஆஞ்சியோஸ்பெர்மிக் பிளான்ட்ஸு. அடுத்து சப்மெர்ஜ்டு, தண்ணியில் மூழ்கி வாழக்கூடிய பொட்டமஜிட்டன் அண்டு பிராக்மெட்டஸ் அவங்களும். அடுத்து ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் லைக் நிம்பையா, நிலம்போ, தாமரை, அல்லி இவங்களாம் இருக்காங்களே அவங்க. மேக்ரோஃபைட்ஸ், பெரிய தாவரங்கள், கரையில் இருக்கக்கூடிய டைஃபா, ஐப்போமியா இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த பாண்ட் எக்கோசிஸ்டம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்சியூமர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது the animals represent the consumers of pond ecosystem which include zooplanktons, அதாவது மிதவை உயிரினங்கள், விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம், லைக் பாரமீஷியம் அண்டு டாஃப்னியா. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா தண்ணியில் மிதந்து வாழக்கூடிய சிங்கிள் செல் அனிமல்ஸ். அடுத்து பென்தோஸ், பாட்டம் லிவிங், அதாவது ஆழத்தில் வாழக்கூடியவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் மொலசஸ் அண்டு அனலைட்ஸ், அதாவது நத்தை, அப்புறம் அனலைட்டாக இருக்காங்களே பூச்சிகள், புழுக்கள் இருக்காங்களே அவங்க. அடுத்தது செகண்டரி கன்சியூமர்ஸ் லைக் வாட்டர் பீட்டல்ஸ் அண்டு ஃப்ராக்ஸு, ஸோ தண்ணி பூச்சி, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தவளைங்க, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி கன்சியூமர்ஸ். அண்டு டெர்ஷரி கன்சியூமர்ஸ் வந்து பார்த்தோன்னா கார்னிவர்ஸ் லைக் டக்கு, கிரேன் அண்ட் சம் டாப் கார்னிவர்ஸ் விச் இன்க்ளூட் த லார்ஜ் ஃபிஷ்ஷு, ஹாக்கு, மேன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாப் கார்னிவர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீகம்போசஸ் அப்படிங்கிற அந்த சேத்துல இருக்கக்கூடிய மக்குண்ணிகள், தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் மைக்ரோ கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஹெல்ப் டு ரீசைக்கிள் த நியூட்ரியன்ஸ் இன் த எக்கோசிஸ்டம். ஸோ இப்போ இந்த டீகம்போசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரீசைக்கிள் த நியூட்ரியன்ஸ் இன் த எக்கோசிஸ்டத்தில் ரீசைக்கிள் பண்ணக்கூடியவங்க. தீஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் மட் வாட்டர், சேத்து நீர் அண்டு பாட்டம் ஆஃப் த பாண்ட்ஸ், குளங்களுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடியவங்க. எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்ட் ஃபஞ்சை. Decomposers perform the process of decomposition in order to enrich the nutrients in the pond ecosystem. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இட் ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிஷன் ப்ராசஸ் மூலமாக டு enrich the nutrients, குளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரியன்ஸை அதிகப்படுத்துகிறாங்க. ரைட்டா? The cycling of nutrients between abiotic and biotic components is evident in the pond ecosystem, making itself self-sufficient and self-regulating. ஸோ குளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது தன்னைத்தானே தக்க வச்சுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் மேக்கிங் த என்ன சொல்லுவோம் சைக்கிளிங் ஆஃப் நியூட்ரியன்ஸ், பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸை வந்து பார்த்தோன்னா ரீசைக்கிள் பண்ணிக்கிறது மூலமாக இட் மேக்கிங் இட் செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்டு செல்ஃப் ரெகுலேட்டிங். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் பாண்ட் எக்கோசிஸ்டம். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னா குளத்தினுடைய அடுக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மேலே வந்து பார்த்தோம்னா லிட்ரல் ஜோன்ஸு, கரையிலர், அடுத்து லிம்னட்டிக் ஜோன்ஸு, அடுத்து ப்ரோஃபண்டல் ஜோன்ஸ் அப்படின்னு 3 ஜோன்ஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபேக்டர்ஸ் லைக் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஷோர், கரை, பெனிட்ரேஷன் ஆஃப் லைட் எவ்வளோ ஊடுருவுது, டெப்த் ஆஃப் வாட்டர், தண்ணியினுடைய ஆழம், டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் தேர் மேபி 3 ஜோன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா லிட்டரல், லிம்னட்டிக் அண்டு ப்ரோஃபண்டல் அப்படின்னு சொல்லிட்டு. த லிட்டரல் ஜோன் விச் இஸ் க்ளோசஸ்ட் டு த ஷோர், கரையை ஒட்டியிருக்கக்கூடிய ஆழம் இல்லாத பகுதி, வித் ஷாலோ வாட்டர் ரீஜியன் அலோஸ் ஈஸி பெனிட்ரேஷன் ஆஃப் லைட், ஈஸியாக லைட்டு ஊடுருவக்கூடிய பகுதி. இட் இஸ் வார்ம் அண்ட் ஆக்குபைட் பை த ரூட்டட் பிளான்ட் ஸ்பீசிஸ். இங்கே யார் இருக்காங்க அப்படின்னா சூடா தண்ணி, அதாவது வார்ம் வாட்டராக இருப்பாங்க. அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூட்டட் பிளான்ட்ஸ், வேரூண்டு இருக்கக்கூடிய தாவரங்கள் தான் இந்த கரையோரத்தில் இருப்பாங்க. த லிம்னட்டிக் ஜோன் ரெஃபர்ஸ் த ஓப்பன் வாட்டர் ஆஃப் த பாண்ட் வித் அன் எஃபெக்டிவ் பெனிட்ரேஷன் ஆஃப் லைட் அண்டு டாமினேஷன் ஆஃப் பிளாங்க்டன்ஸ். இங்கே வந்து பார்த்தோன்னா ஓப்பன் வாட்டர் அப்படிங்கிறது குளத்தினுடைய அந்த மையப்பகுதி அதுங்க இருக்கிறது. இங்கே லைட் ஈஸியாக என்ட்ராகும். அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே யார் அதிகமாக இருக்காங்கன்னா ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. The deeper region of a pond below the limnatic zone is called a profundal zone with no effective light penetration and the predominance of heterophytes. ஸோ இப்போ இங்கே யார் இருக்காங்க அப்படின்னா predominance of heterophytes. இங்கே வந்து யார் இல்லை, ஹெட்ரோட்ரோப்ஸ் இல்லை, ஹெட்ரோட்ரோப்ஸ் தான் இருக்காங்க, ஆட்டோட்ரோப்ஸ் இல்லை. ஏன்னா இங்கே லைட் இல்லை, லைட் உள்ள ஊடுருவ முடியாது. The bottom zone of a pond is termed benthic and is occupied by community of organisms called benthos, usually decomposed. benthos அப்படிங்கிறது சேறு நிறைஞ்ச பகுதி. ரைட்டா? The primary productivity through photosynthesis of littoral and limnatic zone is more due to greater penetration of light than the profundal zone. ஸோ அப்போ இங்கே primary productivity அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக நடக்குது. எங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆஃப் littoral and limnatic zone எதை காட்டிலும் இட்ஸ் மோர் டியூ டு கிரேட்டர் பெனிட்ரேஷன் ஆஃப் லைட் தென் த ப்ரோஃபண்டல் ஜோன். ப்ரோஃபண்டல் ஜோனை விட அதிகமாக இருக்கிறதுனால. ரைட்டா?